வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், டெல்லியில தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களோட ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே மீட்டிங் நடக்குது. இன்னும் காங்கிரஸ்ல கூட்டணி தொடர்பான குழப்ப மனநிலை தான் இருக்குதா? குழப்பம் நிலைன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு காங்கிரஸுமே திமுக கூட்டணி வைக்க வேண்டாம்னு அப்படி அந்த பாயிண்ட்ல இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கிற சில எம்பிக்கள், குறிப்பாக சில எம்பிக்கள், திருச்சி வேலுச்சாமி விட்டுருங்க, அவருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. மாணிக் தாக்கூர், கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள், ஜோதிமணி போன்றவர்கள், அந்த மாதிரி எம்பிக்கள், அவர்களுக்கு இப்போ இன்னும் 29 தான் அவங்களுக்கு எலெக்ஷன். அதனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு திமுக மேலே ஏதோ ஒரு பர்சனலாக பல கோபங்கள் இருக்குது. அவங்கள மதிக்கிறது இல்லை, அதிகாரிகள் மதிக்கிறது இல்லை, வேலை செய்கிறது இல்லை, உள்ளூர் மந்திரிகள் மதிக்கிறது இல்லை, திமுககாரங்க மதிக்கிறது இல்லை, எந்த வேலையும் நடக்கிறது இல்லை அப்படின்னு அவங்களுக்கு பல கோபங்கள் இருக்குது. அந்த கோபங்களெல்லாம் ஒரு மாதிரி கன்சாலிடேட் பண்ணி இப்போது தாவேகா சீனில் இருக்கிறதுனால அதை காமிச்சு நம்ம ஒரு டிமாண்டை வைக்கணும், வச்சு திமுக அவங்கள ப்ரெஷர் பண்ணணும், ஆட்சியில் பங்கு அப்படின்னு பண்ணணும், அதிக இடங்கள் அப்படின்னு பண்ணணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னாடி வைக்கிறாங்க. அதனால் திமுகவை மட்டம் தட்டுற மாதிரியான ட்வீட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க மாணிக் தாக்கூர்லாம் தொடர்ந்து பண்ணுறதை பார்க்குறோம். ஏதோ தாவேக்கா தான் பெரிய பலமுள்ள சக்தின்ற மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தியும் கிட்டத்தட்ட பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஆர்எஸ்எஸோட டெபுடேஷனில் இருக்கிற மாதிரி கூட சில பேர் காங்கிரஸ்லேயே சொல்கிறாங்க. அவர் ஆர்எஸ்எஸோட கையாள் சார் அப்படின்றாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. ஸோ அது மாதிரி ஆட்கள்லாம் எப்படி, ஏன்னா ஆர்எஸ்எஸோட நோக்கம் என்னென்னா திமுகவை விட்டு காங்கிரஸ் பிரிக்கிறது தான் அந்த நோக்கம். அதில் தான் அவங்க காங்கிரஸ் மட்டும் திமுக விட்டு பிரிஞ்சு போச்சு வச்சுக்கோங்க, பாஜகவுக்கு பால் பாயசம், சந்தேகமே கிடையாது. அதனால் அவங்க எப்படியோ ட்ரை பண்ணுறாங்க. காங்கிரஸுக்குள்ளே பல ஆர்எஸ்எஸ் ஆட்கள்லாம் இருப்பாங்க. எல்லாம் அவங்க ஆர்எஸ்எஸ் பல இடத்துல ஆட்களை வச்சுருப்பானுங்க. அது மாதிரி அவங்களும் வச்சுருப்பாங்க. குலாம் நபி ஆசாத் அப்படி ஆள் தான். சசி தரூரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஆளாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா அந்த மாதிரிலாம் ஒரு குரல் கொடுக்கவே அவங்க ராகுல் காந்திட்டையும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, அங்கே இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ராகுல் காந்தி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி பார்க்கலாம், அதிக இடங்கள் கேட்டான்னு, பார்ட்டியில் அதிகாரத்தில் பங்கு கேட்டான்னு அவங்க இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த அதிகாரத்தில் பங்கு கொடுக்குற விஷயமே இது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எங்கள் அப்பா காலத்துலையும் கொடுக்கல, நானும் கொடுக்க மாட்டேன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. அதிமுக அதே இதில் தான் இருக்காங்க பாஜகவுக்கு. ஆனால் பாஜகவுக்கு என்ன அட்வான்டேஜ்னால், அதிமுக சப்போஸ் ஆட்சியில் வந்துட்டால் கூட பாஜக அதிகாரத்தில் பங்கு ஆந்திரா மாதிரி கேட்பாங்க. கொடுக்கல வச்சுக்கோங்களேன், ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க சென்ட்ரல்லேருந்து. அப்போது இவங்க பாடு ரொம்ப போன வாட்டியெல்லாம் மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த வாட்டி பாஜக அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலன்னா ஃபண்ட்ஸ் கிடையாதுன்றதுல தெளிவாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு செக் இருக்குது. அதிமுக பிடிக்கிறதுக்கு ஒரு செக் இருக்குது அவங்களுக்கு. இங்கே திமுக என்ன பண்ண, திமுக அதிகாரத்தில் காங்கிரஸ் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு செக் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கான வழி அவங்களுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் இவங்க தெளிவாக ஆட்சியில் பங்கு கிடையாதுன்றாங்க. அதிக இடங்களும் கொடுக்க முடியாது. அதிகபட்சம் 27-28 இடங்கள், இல்லை மேக்ஸிமம் 30 இடங்கள் கொடுக்குற மாதிரி தான் ஒரு பேச்சு. இவர் போய் பேசினப்போ, இவங்க கனிமொழி போய் பேசினப்போ ராகுல் காந்திகிட்ட அது மாதிரி இவ்வளோ இடங்கள் தான் கொடுக்க முடியும், ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அவங்களுக்கு என்ன, திமுகவுக்கு என்னென்னா அந்த குழுவை போட்டு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுறதோட முதல்ல மேலிடத்தோட நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டா கீழே ஈஸி, கீழே தொகுதியை மட்டும் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் அவங்க பண்ணுறாங்க. அது மாதிரி தான் எல்லா கட்சியும் கூடயும் பேசிட்டு இருக்காங்க. திமுக எல்லா கட்சியும் கூடயும் பேசிட்டு இருக்காங்க, நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 8ன்ற நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். தேமுதிக வந்தால் 8 கொடுக்கலான்னு இருக்காங்க. அப்போ அந்த 8ன்ற அளவில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் 8, 6 இருந்தது போனாட்டும் இந்த வாட்டி எல்லாருக்கும் 8ன்ற அளவில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தேமுதிக வந்தால் எல்லாருக்கும் 8 கிடைக்கும், சிபிஐ சிபிஎம் எல்லாருக்கும். இப்போ இவங்களுக்கு 25 ஒரு 30 ஆகலாம், இல்லை 28 ஆகலாம். அதை அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு 30 குறைஞ்சபட்சம், நம்ம போன வாட்டி நாங்கள் 41 இடத்துல நின்னோம், குறைஞ்சபட்சம் 40 சீட்டாவது கொடுங்க அப்படின்றாங்க. இல்லை அதிகாரத்தில் 25 தானே நின்னாங்க. இல்லை லாஸ்ட்னா அதுக்கு முன்னாடி 2016 அதான் எங்களுக்கு 41 கொடுங்க. நாங்கள் போன வாட்டி ஏதோ ஒத்துட்டோம், நாங்கள் இந்த வாட்டி நீங்கள் எங்களுக்கு அதிகமாக கொடுங்கன்றாங்க. இவங்க முடியாது, நாங்கள் அதிகமான இடங்களில் நாங்கள் போட்டி போடணும், அப்போ தான் 117 இடங்கள் நாங்கள் மெஜாரிட்டி வர முடியும். நாங்கள் குறைஞ்சபட்சம் 175 இடங்களில் போட்டி போட்டால் தான் 117 இடங்களில் வின் பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு அதிகமாக கொடுக்க நாங்கள் போட்டி போடுற இடங்கள் எண்ணிக்கை குறைஞ்சினே இருக்கும். நாங்கள் போட்டி போடுற எண்ணிக்கை குறைஞ்சினே இருந்ததுன்னா, இடங்கள் எண்ணிக்கை குறைஞ்சா இருந்தால் நாங்கள் மெஜாரிட்டி வாங்குற அந்த வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான வாய்ப்புகள் இல்லாத போயிடும். ஸோ அப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கூட்டணி ஆட்சிக்கு அதை வழிவகுக்கும். அந்த விஷயத்துக்கு நாங்கள் ஒத்துக்க முடியாது. நாங்கள் 175 இடங்களில் போட்டி போடுவோம், அதிகபட்சம் 170 இடங்கள்லையாவது போட்டி போடுவோம்னு திமுக சொல்லிட்டு இருக்காங்க. அதை இவங்க இப்போ என்னென்னா, அந்த காங்கிரஸில் அந்த எம்பிக்கள்லாம் சேர்ந்துட்டு தேர் எழுத்து தெருவுலலாம் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது திமுக விட்டு வெளில கொண்டு வந்துட்டா நம்ம புதுவையிலையும்
கேரளாலையும் விஜயை வச்சு நம்ம வெற்றி பெற்றலாம், 2 மாநிலம் நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி அவங்க ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க போல் இருக்கு. இவங்க குழுவை போடு பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு இவங்க சொல்கிறாங்க, காங்கிரஸ் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்ல குழுவை நாங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம், நீங்கள் முதல்ல நம்பரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்பரை கன்ஃபார்ம் பண்ணாத குழு போட முடியாது. கனிமொழி ஏற்கனவே ராகுல் காந்தியை சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. அதுல ஒரு கன்க்ளூஷன் கிடைக்காததுனால மறுபடியும் ராகுல் காந்தி வந்து இவங்களையும் சந்திக்கக்கூடிய சூழல் ஏமா 28 29 சீட் 28 சீட் தான் கொடுப்பாங்க போது ராகுல் காந்திகிட்ட ஒன்றும் பதில் வரல. மறுபடியும் அவர் இவங்களெல்லாம் கூப்பிட்டு இவ்வளோ தான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டுருக்காரு இன்றைக்கி அவர். ஆக்சுவலாக இல்லைங்க நம்ம இதை ஒத்துக்க முடியாதுன்னு 4 பேர் சொல்லுவாங்க. யார்? மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, கார்த்திக் சிதம்பரம்லாம் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் சொல்லுவாங்க, திமுகவோட போனால் தான் வெற்றி பெற முடியும்னு சொல்லுவாங்க. இல்லை எம்எல்ஏக்காக ட்ரை பண்ணுறவங்களும் அதுதான் சொல்லுவாங்க. எம்எல்ஏஸ்க்குலாம் ஒரு ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் அவங்க புரிஞ்சுது அவங்களுக்கு. தாவேக்காவோட போனால் அவங்களுக்கு என்ன பலம் இருக்குன்னு தெரியாது. தாவேக்கா வந்து பாஜகவோட ஒரு ஒரு இதில் இருப்பானா, அவங்களோட அப்ரோச் பாஜகவோட அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு தெரியாது. நாளைக்கு பாஜகவோட வந்து ஒன்றா சேர்ந்துட்டானா என்ன பண்ணுறது? அதனால் பாஜகவை எதிர்ப்பானாலே ஒரு சந்தேகமாக இருக்குது. அவனுடைய பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு சந்தேகத்துக்கு ஒரு விஷயமா இருக்குது. அதனால் வந்து அப்படி அவர் வந்து விஜய் இருக்கும்போது நம்ம அவர் கூட ஏன் சேரணும்? இந்த அணி வந்து பாஜகவை எதிர்த்து கட்டமைக்கப்பட்ட ஒரு அணி, கடந்த 3 தேர்தல்களாக வெற்றியை பார்த்து கொண்டு வருகிற அணியாக இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம எதுக்கு தேவையில்லாத போகணும்? நம்ம புதுச்சேரியில் வந்து காங்கிரஸ் திமுகவும் சேர்ந்து நின்னாலே ஃபைட் கொடுக்க முடியும். கேரளாவில் வந்து ஏற்கனவே நம்ம வசதி இதாக தான் இருக்கும், செல்வாக்காக தான் இருக்கும். அதனால் எதுக்கு நம்ம வந்து விஜயை கூட்டின்னு போய் தான் அங்கே வெற்றி பெறணும்னு அவசியம் இல்லைன்னு சில காங்கிரஸ்காரர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னா, இந்த மாதிரி சீட் இவ்வளோ தான் தருவாங்க, ஆட்சியில் பங்கு கிடையாது, நம்ம அடுத்த கட்டமாக எப்படி போகிறது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதில் இங்கே இருக்கிற அந்த 4-5 எம்பிக்கள் வந்து இல்லைங்க நம்ம வந்து தாவேக்காவோட ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொன்னாங்கன்னா, இப்போ மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுபடி பார்ப்பாங்க. மெஜாரிட்டி வந்து திமுகவோட தான் போகணும்னு சொல்கிறாங்க. அதனால் திமுகவோட போகலாம் அப்படின்ற, திமுகவோட போகலாம், குழு அமைச்சா பேச்சுவார்த்தை நடத்துங்கன்ற அளவுக்கு தான் இன்றைக்கி முடிவெடுப்பாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் ஓகே, ஆக்சுவல் நேற்று டெல்லி கிளம்பும்போது பேட்டி கொடுத்த செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாங்கன்னா, இழுபறிங்கிற வார்த்தைலாம் தேவையில்லாதது, கூட்டணி வந்து இன்டாக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு மாதிரி ஹிண்டாக கொடுத்துட்டு போனாங்க. அவரெல்லாம் பொறுத்த மட்டும் கூட்டணிக்கான அவரெல்லாம் எம்எல்ஏவாக இருக்காருல்ல, அடுத்த தடவை எம்எல்ஏ வரணும்ல அவர். அவருக்கு புரிஞ்சிருக்கு, கள நிலவரம் அவருக்கு புரிஞ்சிருக்கு. திமுகவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, களத்தில் இருக்குது. அது பாஜக அதிமுக ட்ரை பண்ணி பார்க்குறாங்க வச்சுக்கோங்க. பட் அதே சமயம் திமுகவுக்கு ஆதரவான போக்கும் இருக்குது. ப்ரோ இன்குபன்சின்னு அவங்க பயனாளிகள், அவங்களால பயன்பெற்றவர்கள், அந்த மாதிரி அவங்கள கூட்டணி பலம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்க ஒரு ப்ரோ இன்குபன்சியில் வின் பண்ணலான்னு அவங்க நினைக்கிறாங்க. அது அவங்களோட அன்டெஸ்டட் தாவேக்காவை நோக்கி போகிறது ஒரு சூசைடல் டிசிஷன் மாதிரி தான் போகும். ஆமாங்க, அன்டெஸ்டட் எல்லாருமே அவர் ஆட்சியில் பங்கு, நம்ம கூட வந்தால் நட்பு சக்தி எல்லாரும் வரணும் அப்படின்னு சொன்னவர். இப்போ நட்பு சக்தி இல்லாட்டியும் பரவாயில்ல, தனியாகவே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் அவர். அவரை நோக்கி ஏன் போக மாட்டேன்னாங்க யாரும். ஏன்னா அவர் வந்து என்ன இருக்குது, அவருக்கு ஸ்ட்ரென்த் என்ன இருக்குன்னு தெரியாது. ஏன்னா வெறும் விஜயோட ஃபேஸ் மட்டுமே வச்சு நீங்கள் ஓட்டு வாங்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா தேர்தல் என்பது வந்து வெறும் முகத்தை காமிச்சு மட்டும் ஓட்டு வாங்குறது இல்லை. உங்களுக்கு அடிமட்ட வரையும் நீங்கள் தேர்தல் போது வேலை செய்யணும், அந்த கட்டமைப்பு இருக்கணும், பிரச்சாரம் பண்ணணும், உங்கள் கேண்டிடேட்ஸ்லாம் பலமாக இருக்கணும், உங்கள் திமுகவுக்கு போட்டியாளராக இருக்கணும், பணம் செலவழிக்கணும், அந்த தொகுதிக்கு அறிமுகமானதாக இருக்கணும். இதெல்லாம் இவ்வளவும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வெறும் என்னோட ஃபேஸ் தான் முகம், நான் தான் 234 கேண்டிடேட்னா நீங்கள் இருக்கலாம். பட் ஆனால் வந்து அது வெற்றி பெற அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு இருக்காது. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் 25,000 30,000 ஓட்டு இருக்குன்னு நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் வெற்றி பெற முடியுமா? ஒரு 1.25 லட்சம் ஓட்டு வாங்கி உங்களால் வின் பண்ண முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கானா? அது இல்லை. இது காங்கிரஸில் பல பேர் உணர்ந்துருக்காங்க. உணர்ந்துட்டு தான் வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் ஒரு அட்வென்ச்சர் எடுக்கக்கூடாது, ஒரு அட்வென்ச்சர் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல அட்வென்ச்சர் பண்ணினா அப்புறம் நம்மக்கிட்ட திமுகவும் நம்ம கூட்டணி விட்டு பிரிஞ்சு போயிட்டுனா அப்புறம் இந்தியா கூட்டணியே பலவீனமாயிடும். இந்தியா கூட்டணி பலவீனமாயிட்டுனா 29 வரையும் நமக்கு அங்கே நேஷனல் லெவலில் நம்ம கூட இருக்காங்க இவங்க. நேற்று கூட வந்து இந்த ஓம் பிர்லாவை பற்றி ஒரு விஷயம் நடந்தப்போ டிஆர் பாலுலாம் கலந்துட்டு இருக்காரு அந்த கூட்டத்தில். ஸோ அதனால நேஷனல் லெவலில் அதான் இப்போ ஒரு கொஸ்டினாக வருது. இப்போ டிஎம்கே நாட் ஒன்லி ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவலில் ஒரு இம்பார்ட்டன்டான அலைன்ஸாக இருக்காங்க. அவங்கள எப்படி இவங்க இவ்வளோ ஈஸியாக டிச் பண்ணுறாங்க? ராகுல் காந்தி அதை என்கரேஜ் பண்ணுறாரு. ராகுல் காந்தி என்கரேஜ் பண்ணுறாருல, என்கரேஜ் பண்ணுறதா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ராகுல் காந்திக்கு என்னன்னா, அதிக இடங்கள் கிடைச்சா நல்லதான காங்கிரஸுக்குன்னு அவர் அந்த எண்ணத்தில் இருக்கார். பவர் ஷேரிங்கோ அதிக இடங்களோ கிடைச்சா பெட்டர் தானே, ஏன் ஃபைட் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, அவர் நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பாயிண்ட் என்னன்னா வந்து இவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா உங்களுக்கு கொடுத்தா பவர் ஷேரிங்னு ஆரம்பித்தா எல்லாருக்கும் பவர் ஷேர் பண்ணணும், எல்லாரையும் நான் உள்ளே சேர்க்கணும். அது வந்து சரியாக வராது எங்களுக்கு. நான் காங்கிரஸை மட்டும் சேர்த்துக்க முடியாது, சேர்த்துன்னு விட்டுற முடியாது. சிபிஎம் கேட்க மாட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் கேட்பாங்கல்ல, மதிமுக கேட்பாங்கல்ல. யார் பவரை வேண்டான்னு சொல்லுவாங்க? கம்யூனிஸ்டுகளே கூட பவர் கொடுத்தா ரைட்டுன்னு கூட சொல்லக்கூடிய ஆளுங்க இருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால் வந்து அவங்க யாருக்கும் நான் அந்த கதவை திறக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அந்த கதவை திறனா எல்லாரையும் நான் அக்காமடேட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த கதவை நான் மூடியே வச்சுருக்கோம் நாங்கள் தனியாகவே. ஒருவேளை பற்றாக்குறை, இழுபறி இந்த மாதிரி வந்ததுன்னா அப்போது அதை பற்றி யோசிக்கலாம். அதுவரையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி
நான் குறைந்த இடங்களில் போட்டி போட்டாலே மக்களுக்கு வந்து நான் மெஜாரிட்டி வர்றது சந்தேகம்னு அவங்க கூட்டணி அரசாங்கம்னு ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கு வர ஆதரவு குறைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த எண்ணத்தை நாங்கள் கொடுக்க விரும்பல. ஸ்ட்ராட்டஜிக்கலா ராங்கான ராங்கான டிசிஷன், அந்த எண்ணத்தை நாங்கள் மக்களுக்கு கொடுக்க விரும்பலன்னு திமுகவில் சொல்றாங்க. ஸோ ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் லெவலில் காங்கிரஸ்க்கு என்ன நினைக்கிறாங்க, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி போன்றவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நேஷனல் லெவலில் இந்தியா கூட்டணியில் ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு கூட்டணி கட்சியாக திமுக இருக்கு. முதல்ல ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டராக சஜஸ்ட் பண்ணதே ஸ்டாலின் தான் பண்ணார் 19 எலெக்ஷனில். வேற எந்த கட்சியும் அவரை பண்ண மாதிரி தெரியல. அந்த மாதிரிலாம் ராகுல் காந்தி இவரை பிரதர்னு சொல்லிட்டு ஸ்வீட்லாம் வாங்கின்னு போயிட்டு என்னோட அண்ணன்றார் அவர். அப்படிலாம் இருக்கிறப்போ இந்த ஒரு எலெக்ஷன்ஸ்க்கு இந்த ஒரு சீட்டு விஷயத்துல வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு தோழமை கட்சியை வந்து விட்டு கொடுக்க வேண்டிய வருமா? 3 எலெக்ஷனா வெற்றி பெற்று வந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸ்டாலின் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப அகாமடேட்டிவ் லீடரா தான் இது வரைக்கும் இருந்திருக்காரு. ஆனா அவரையே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி கூட்டணி பேச்சுவார்த்தையே நடத்த விடாம ஹோல்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு இவங்க கொண்டு அப்போ போயிட்டாங்க. இந்த காங்கிரஸ் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க குழுவை போடாம மற்றவங்க யாரையுமே ஃபைனலைஸ் பண்ண முடியாத இருக்காங்க. மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ண முடியாத இருக்காங்க. அதனால காங்கிரஸை கிளியர் பண்ணிட்டு தான் மற்றவங்க எல்லாம் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் அதிகமான சீட் கொடுக்கறது. அவங்கள முதல்ல ஃபைனலைஸ் பண்ணணும். அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, குழுவை போடுறது பிரச்சனை இல்லை. குழுவை போட்டா அந்த நம்பரை ஃபைனலைஸ் பண்ணாத குழுவை போட்டா அது பல விதமான மோதல்களுக்கு வழிவகுக்கும். அது வெளியில விஷயங்கள் வந்ததுன்னா கூட்டணி குழப்பம்ன்ற மாதிரி விஷயங்கள் வரும். அது வந்து தேர்தல் நோக்கி போகும்போது சரியா ஒர்க் அவுட் ஆகாது. நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அப்புறம் தொகுதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அவர் நினைக்கிறாங்க. அந்த நம்பருக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் அவர் கூப்பிட்டுருக்காரு ராகுல் காந்தி. இந்த நம்பருக்கு நம்ம ஒத்துக்கிறதா வேண்டாமா, என்ன பண்றதுன்னு. அல்டிமேட்டா ஓவராலா தமிழ்நாடு சென்ட்ரிக்னு பார்க்காம ஓவராலா இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி, அதுல திமுகவுடைய பங்களிப்பு இதெல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணுவாங்களா? இல்லை பரவாயில்ல தமிழ்நாட்டில் வந்து திமுக கழட்டி விட்டு நம்ம வந்து புதுச்சேரி, கேரளாவோட இருக்கலாம், அங்கே விஜய் வச்சு அதை வின் பண்ண பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறாங்களான்னு ஒரு அந்த அட்வென்ச்சரிசம்னு ஒரு சொல்கிறாங்களே, அந்த அட்வென்ச்சரிசம் பண்ணுறாங்களா, சாகசம் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. காங்கிரஸ் வந்து அவங்க கெப்பாசிட்டியை விட அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா? இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்க, காங்கிரஸ் ஒரு அணியில் இருந்ததுன்னா அதுக்கு வந்து அந்த அணிக்கு வந்து ஒரு கௌரவம் கிடைக்குது. அது சிறுபான்மை ஓட்டுகளை வந்து கொண்டு சேர்க்கும். இன்னைக்கு ஆல் இந்தியா லெவலில் சிறுபான்மையோருக்கு ஒரு பாதுகாவலனா இருக்கிறது காங்கிரஸ் தான். அது எந்த அணியில் இருக்கோ அது வந்து சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கை பொருள் அவங்க சொல்றாங்க. பட் தமிழ்நாட்டில் அது கொஞ்சம் வித்தியாசம். தமிழ்நாட்டில் திமுகவுக்கு தான் அந்த நம்பிக்கை. திமுக மேல தான் முஸ்லீம்கள் கணிசமானவர்கள் திமுக மேல தான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் பெரும்பாலும் திமுக மேல தான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதுல இளைஞர்கள் வேணா இப்போ விசில் ஊதிட்டு இருக்கலாம். அங்கே சர்ச்சைக்குள்ளெல்லாம் விசில் ஊதுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். விசில் ஊதிட்டு இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அதில் ஒரு இது வரும், காங்கிரஸ் இருந்தால் தான் சிறுபான்மை ஓட்டு வரும்ன்றது ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு வெளியில சரியா இருக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ள வந்து திமுக வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக தான் இன்னும் சிறுபான்மையோட கட்சியாக தான் இருக்கு. இன்னைக்கும் பாஜக வைத்து குரல் கொடுக்குற கட்சியில முதல்ல வந்து திமுக தான் இருக்கு. மற்றவங்களாம் அப்புறம் தான் குரல் கொடுக்குறாங்க. தாவேக்காலாம் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நழுவி போறாங்களே தவிர குரல் கொடுக்கறது இல்லை. அதெல்லாம் வந்து காங்கிரஸ்ல வந்து எல்லாருமே பேசுறாங்க, இது மாதிரிலாம் இருக்கு, நம்ம வந்து அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போடுவோம் அப்படின்னு ஒரு கேள்வி காங்கிரஸ்ல கேட்குறாங்க. இல்லை அவர் தான் நான் 2-3 சீட் அதிகமாக தரேன்டா, அதை வாங்கிக்கலாம். நம்ம 26ல் விஜயோடைய செல்வாக்கு தெரிஞ்ச பிறகு 29ல் நம்ம கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் ஃபீல் பண்றாங்க. அவருடைய செல்வாக்கு தெரியாம நம்ம வந்து உள்ள அவர்கிட்ட போக வேண்டாம். 26ல் அவருடைய செல்வாக்கு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு யூகம் வகுக்கலாம். எப்படி 2006ல் வந்து விஜயகாந்த் செல்வாக்கு தெரிஞ்சது, 2009ல் தெரிஞ்சது, ஜெயலலிதா டக்குன்னு 2011ல் வளைச்சி போட்டாங்க. வளைச்சி போட்டு திமுக வின் பண்ண வேண்டிய கட்சியை தோக்கடிச்சிட்டாங்கல்ல. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதே மாதிரி பண்ணினா என்ன, நம்ம அவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர் செல்வாக்கு என்னன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம், அந்த ஐடியாவில் இருக்காங்க. ஸோ காங்கிரஸை பொறுத்த மட்டும் வந்து சாகசம் அட்வென்ச்சரிசம் பண்ண போகிறாங்களா, ஒரு பெரிய சாகசம் பண்ண போகிறாங்களா, இல்லை யதார்த்த நிலைமையை உணர்ந்து கொண்டு திமுகவோட கண்டினியூ பண்ண போகிறாங்களான்னா, திமுகவோட கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அதே சமயம் ராகுல் காந்தி சில சமயம் ஒரு மாதிரி எராட்டிக்கான ஒரு முடிவுகள்லாம் எடுப்பார், அதிரடியான முடிவுகள்லாம் எடுப்பார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சரியான நேரத்தில் தப்பான முடிவோ, தப்பான நேரத்தில் சரியான முடிவோ எடுத்தால் எதுவுமே சரியாக வராது. பாலிடிக்ஸில் வந்து நேரமும் முக்கியம், முடிவும் முக்கியம் ஆக்சுவலாக. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன செல்வாக்குன்னு தெரியாத விஜய்கிட்ட போகிறது, அல்லது பாஜகவை எதிர்பாரான்னு முழுசாக தெரியாத நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் போய் சேர்றது போன்ற விஷயங்கள்லாம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு பலன் கொடுக்கும்னு தெரியாது. அதனால் வந்து ப்ராபப்ளி அவங்க திமுகவோட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
ஆனா அதே சமயம் அரசியல்ன்றது நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஆனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபீல்டுல கேடர்ஸ் மத்தியில ஒரு டிஸ்டர்பன்ஸ கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படிதானே புரிஞ்சுக்கணும். ஆமா, திமுக கேடர்ஸ் மத்தியில ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பெரும்பாலும் கேடர்ஸ் வந்து காங்கிரஸ் வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம்னு சொல்ற லெவல்ல போயிட்டாங்க ஆக்சுவலா. ஓகே. ஏன்னா அவங்க வந்து கீழே ஒர்க் பண்றாங்க கிரவுண்ட்ல. இந்த எஸ்ஐஆர் முதற்கொண்டு எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 6 லட்சம் பேர் திமுகவில் ஒர்க் பண்றாங்க. கீழே கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்றாங்க. ஈவன் இளைஞரணி கூட பூத் லெவல்ல ஆளுங்களை போட்டு ஒர்க் பண்றாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தா நாங்க தான் வேலை செய்யணும். அதனால வந்து வேண்டாம், இருக்கிற சீட்டே போறோம். இவங்களுக்கு அதிகமா சீட்டு கொடுக்க என்ன ஆகும்னா, எதிர்கூட்டணி இருக்குல்ல, அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? வின்னிங் ஆமா, அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்து எதிர்கட்சிகளுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். இந்த கூட்டணி கட்சிகள் போட்டி போடுற இடத்துல இவங்க அதிகமாக கொடுக்கும்போது அவங்க பல தொகுதிகள் கேட்பாங்க. அதில் வந்து அவங்க பலவீனமாக இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அதிமுகவோ பாஜகவோ போட்டி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் திமுகவுக்கும் அப்ளை ஆகும். திமுகவும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமாக கொடுத்தா அதிமுக பாஜக அந்த இடத்துல போட்டி வெற்றி பெறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போது நீங்கள் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கறது ஒரு யோசனைக்குரிய ஒரு விஷயம். அதிகமாக கொடுக்கும்போது தொகுதிகள் எதை கொடுக்கறதுன்றது இன்னும் யோசனைக்குரிய ஒரு விஷயம். அந்த தொகுதிகள் நீங்கள் உங்களுக்கு பலமாக இருக்கிற தொகுதிகளாக கொடுக்கணும். இல்லை உங்களுக்கு பலவீனமாக இருக்கிற தொகுதிகள் கொடுத்தா நான் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நாங்கள் ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு குறைஞ்சிட்டே இருக்கும். நம்ம கூட்டணி ஆட்சி அமைக்கிற வாய்ப்போ இல்லை நாங்கள் தனியாக ஆட்சி அமைக்கிற வாய்ப்போ குறைஞ்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் இந்த எலெக்ஷனில்? ரெண்டாவது, ஒரு கட்சி 5 வருஷம் ஆண்டு இன்னொரு 5 வருஷம் ஆள்றதுக்கான ஒரு மேண்டேட்டுக்கு மக்கள்கிட்ட போகும்போது அது வந்து பாசிட்டிவான ஓட்டு பெறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால் இந்த தடவை நம்ம எந்த விதமான ஒரு இதுவும் பண்ணக்கூடாது. கூடிய மட்டும் நிறைய பேரை சேர்த்துக்கணும்னு திமுக நினைக்கிறாங்க. தேமுதிகவும் சேர்க்குறாங்க. ஓபிஎஸ் இருந்தாலும் சேர்த்துப்பாங்க. தேமுதிகவும் இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. பாஜகவும் அமித்ஷாவும் சொல்கிறார், நான் 14ஆம் தேதி வரும்போது சேலத்தில் வந்து எங்கள் கூட சேர்ந்துடணும்னு அவர் ஒரு வலையை போட்டு வச்சிருக்காரு. அது என்ன ஆகும்னு தெரியாது வச்சுக்கோங்க. அதனால் ஓபிஎஸ்க்கும் அதே மாதிரி தான் வலை போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் திமுகவுக்கு போகக்கூடாது, பேசாமல் இருந்தாலும் இருங்க, திமுகவுக்கு போகக்கூடாது. சசிகலாவுக்கும் அதே தான், நீங்கள் பேசாமல் இருந்தாலும் இருக்கலாம், திமுக சைடு போகக்கூடாது. அவங்க திமுகவுக்கு வரமாட்டாங்க. ஆனால் ஓபிஎஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஒரு இது போட்டாங்க, பிளாங்கெட் இது பேன். நீ திமுக பக்கம் போகக்கூடாது, இங்கே வந்தால் வாங்க, இல்லாட்டி பேசாமல் இருங்க அப்படின்ற மாதிரி. அவங்கெல்லாம் வேறு வழி இல்லாத அவங்க பாஜக சொல்கிறத கேட்குற லெவலில் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு பாஜகவுக்கு தலையாட்டி அவங்களுக்கு பழக்கமாக போயிடுச்சு. அதனால் அவங்க அதிமுகவில் இருக்கிற எல்லாருமே அதே நிலை தானே. அதனால கேட்டா பெருசா நாங்க வந்து அடிமை இல்லை அது இல்லைன்னுவாங்க. உண்மையிலேயே எல்லாருமே வந்து எதுக்காக சேர்ந்திருக்காங்க? எல்லாம் வந்து அமித்ஷாவோட ஒரு ஆமா, எல்லாமே வந்து அவங்க சுயநலம் தாங்க. பல விஷயங்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்குல்ல. 29 ஆட்சியில் இருக்காங்க. நினைச்சா அவங்க வீட்டுக்கு ஈடு ரைடு விடுவாங்க. எல்லாரும் முதுகுலையும் ஒரு சுமை இருக்குல்ல, அதை அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அது கூட்டணி கட்சிகள் உட்பட அந்த சுமையை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க ரொம்ப இது பண்ணீங்கன்னா அந்த சுமையை வச்சு அவங்களை அழித்திடுவாங்க போட்டு, அவ்வளவுதான். அதனால வந்து திமுகவுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அரசியல் ரீதியாக அவங்க எதிர்கொள்றாங்க. திமுக அரசியல் ரீதியாக ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. அரசியல் அதை வந்து பழி வாங்குறாங்கன்னு அரசியலா கொண்டு போவாங்க. அவங்க இவங்க அப்படி கொண்டு போக முடியாது இல்லை, கூட்டணி கட்சியா இருந்துட்டு. ஸோ அதனால இவங்க ஊமை குத்தினாலும் வாங்கிட்டு இருக்கணும். ஏடிஎம்கே வர வழி கிடையாது. அதனால நிலவாங்க ஆக்சுவலா. அதனால வந்து காங்கிரஸை பொறுத்த மட்டும் அது வந்து திமுக விட்டு விலகி போச்சுன்னா பாஜகவுக்கு கொண்டாட்டமா இருக்கும். அவங்க அதான் எதிர்பார்க்கறாங்க. அது அவங்க செய்வாங்களா இல்லையான்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போ மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ கூட பாஜக கூட்டணி கூட எல்லாரும் ஒரே ஸ்டேஜ்ல ஏறிட்டாங்க. கூட்டணியே இல்லைன்னு சொன்ன அதிமுக பாஜக கூட்டணி லீடர்ஸ் கூட ஒரே ஸ்டேஜ்ல ஏறிட்டாங்க. இந்த பக்கம் காங்கிரஸ் திமுக கூட்டணியால ஒரே ஸ்டேஜ்ல ஏற முடியலன்னு ஒரு விமர்சனம் இருந்துட்டே இருக்கு. அந்த பிரச்சனை உண்மையிலே இருக்குதா? ஆமா, ஏற முடியலன்றது ஃபேக்ட் தானே. நீங்க கடந்த ஏப்ரல் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச பிறகு அவங்க என்டிஏ ஆட்சி, அது ஆட்சி, கூட்டணி ஆட்சின்னு பலது சொல்லி இன்னும் சீட்டே பங்கிடல. அங்கேயும் ஒரு பிரச்சனை ஓடின்னு தான் இருக்கு. அமித்ஷா அதுக்கு தான் வர்றாரு இப்போ. ஆனா இவங்க இது வந்து கட்டுக்கோப்பா இருக்கு, திமுக அணி கட்டுக்கோப்பா இருக்குன்ற இடத்துல ஒரு கள்ள தூக்கி போட்டாங்கல்ல. மாணிக் தாக்கூர் போன்றவர்கள், ஜோதிமணி போன்றவர்கள் ஒரு கள்ள தூக்கி போட்டு பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை போய் பார்த்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அது நிதர்சனமான ஒரு விஷயம். திமுக அணியில் காங்கிரஸ் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்கன்றது நிதர்சனமான ஒரு விஷயம். அந்த திமுக அணியில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஏன் அமைதியாக இருக்காங்கன்னா, சப்போஸ் தேமுதிக வந்தாங்கன்னா எவ்வளோ சீட் கொடுக்குறாங்க, அதே எவ்வளோ நம்மளுக்கு கொடுப்பாங்களா, காங்கிரஸ் இருக்குமா போயிடுமா, காங்கிரஸ் போயிடுச்சுன்னா அட்வான்டேஜ் இருக்கா இல்லையா திமுக அணிக்கு, இதெல்லாம் யோசிக்கிறாங்கல்ல. திமுக அதை பற்றி கவலைப்பட்ட மாதிரி தெரியல. நாங்கள் யாரையும் அனுப்ப மாட்டோம், நீங்களா போனால் போங்கன்ற அளவில் அவங்க இருக்காங்க. எங்களால் இந்த சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாது, 8 சீட்டு 6லேருந்து 8 ஆக்கும், அவ்வளோதான். தேமுதிக வந்து அதுக்கும் 8 தான், அவங்களுக்கு ராஜ்யசபா வேணால் எக்ஸ்ட்ராவாக கொடுப்போம், அவ்வளோதான் அப்படின்ற லெவலில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ இப்போ காங்கிரஸ் தான் பார்க்கணும். காங்கிரஸ் பண்ற குளறுபடினால மற்ற சின்ன கட்சிகளுக்கும் சீட் ஷேரிங் பண்ண முடியாத இருக்கு. காங்கிரஸ் குளறுபடி பண்ண காங்கிரஸை ஃபைனலைஸ் பண்ணாத மற்றதெல்லாம் பண்ண முடியல. ஓகே, அப்போ இந்த 1 or 2 days எல்லாம் இந்த வீக்கெண்டுக்குள்ள இது ஒரு சோனுக்குள்ள வந்து இது இன்னைக்கு நாளைக்குள்ள ஒரு முடிவு வந்துடும். ப்ராபபிளி அவங்க திமுகவோட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அதிகமான சீட் கேட்பாங்க. அது 30ஓட நிறுத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். 25லேருந்து 30 வேணால் மாற்றலாமே தவிர அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் இதுக்கெல்லாம் பணிஞ்சு வருவாங்களா, இதெல்லாம் ஒத்துண்டு வருவாங்களான்னா கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு திமுக மட்டத்தில் சொல்கிறாங்க.
காங்கிரஸ்லயும் ஒரு பகுதியினர் அப்படிதான் சொல்றாங்க. இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. செலவு பிரச்சனைகளா கிளீனா இதுல தான் இருக்கு, பேச்சுவார்த்தை நடக்கும்னு சொல்றாரு. ஆனா திருச்சி வேலுசாமி போன்றவர்கள்லாம் வதந்தியை கொளுத்தி போட்டுட்டே இருக்காங்க. தாவேக்காவோட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாச்சுன்னு கிளப்பி போட்டுட்டே இருக்காங்க. அதனால வந்து ராகுல் காந்தி என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கிறாரு, அவர் சிலபோது கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம வந்து ஒரு ரைட்டான டிசிஷன் அவர் எடுப்பார்னு நினைக்கிற போது வேற மாதிரி ஒரு டிசிஷன் எடுப்பார் அவர். அதனால வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். நானா காங்கிரஸ்காரங்கள்ல எம்எல்ஏக்களா போட்டி போட விரும்புறவங்க அல்லது எம்எல்ஏக்களா இருக்கிறவங்க பெரும்பாலும் திமுக அணிக்கு போகணும்னு தான் விரும்புறாங்க. அவங்களுக்கு ஃபீல் ரியாலிட்டி ஆமா. தெரியுது. அதனால காங்கிரஸ் வந்து ஒரு மாறுபட்ட முடிவு எடுக்குது வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல உட்கட்சி குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஆக்சுவலா. ஓகே. அந்த மாதிரி காங்கிரஸ் ஒரு ஸ்பிளிட்ட நோக்கி கூட போறதுக்கான உட்கட்சி குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க. நன்றி. தேங்க்யூ.